சந்ததர்ஷ சுகிருத்தினி உதுகதே தியமானவனீதமோதவே. பூனைகளுக்கெல்லாம் அந்த வெண்ணையை கொடுத்துட்டு இருக்காராம் சுவாமி. அங்கே குரங்குன்னு சொல்லுவானே பாகவதத்தில், இங்கே பூனைன்னு சொல்லுவானே பட்டத்திரி சொல்லுவானேன்னா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். யூ ஹவ் டு ரீட் பிட்வீன் த லைன்ஸ். அப்படி ஸ்லோகத்தை மாத்திரம் பார்த்துட்டு போனால் அடுத்த ஸ்லோகம் போயிடும். ஒரு 2 நிமிஷத்தில் தசகமே முடிஞ்சு போயிடும், அடுத்த தசகம் வந்துடும். 2 மார்க்கங்கள் நம்ம சாஸ்திரங்களில் பகவான் அடையிறதுக்கு 2 மார்க்கங்கள் சொல்கிறார். ஒன்று மரக்கட்ட கிஷோர நியாயம்னு பேர், ஒன்று மார்ஜார கிஷோர நியாயம்னு பேர். மரக்கட்டம்னா குரங்கு, மார்ஜாரம்னா பூனை. குரங்கு குட்டி நியாயம், பூனைக்குட்டி நியாயம். அது என்ன குரங்கு குட்டி நியாயம்? ஒரு குரங்கு கோஷ்டியை பார்த்தேன்னாக்க, தாய் குரங்கானது ஒரு கிடக்கு கடை, ஒரு மரத்துலேருந்து ஒரு மரம் தாவின்னு இருக்கும்போது தாயாருடைய வயத்தை பிடிச்சின்னு தொங்கின்னு இருக்கும் அந்த குட்டி குரங்கு. நான் நேராக பார்த்துருக்கேன். இதெல்லாம் ஊராக சுற்றுவோமோனோ. ஒரு சமயம் எங்கேயோ கும்பகோணத்துக்கோ எங்கேயோ காரில் போயிருந்தேன். காரில் போகிறபோது என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், சந்தியாகாலம் வரும்போது 5:45 மணிக்கு இந்த டிரைவரை கூப்பிட்டு சொல்லிவிடுவேன், எங்கேயாவது ஒரு கோவில் பக்கத்தில் தீர்த்தம் இருக்கக்கூடிய இடமா பார்த்து நிறுத்திவிடுப்பா அப்படின்னு சொன்னாக்க, 5:45 மணி வாக்கில் ஏதோ ஒரு ஜலம் இருந்தது, ஒரு வாட்டர் சோர்ஸ் இருந்தது, நிறுத்திவிட்டோம். கைகால் ரெண்டு சந்தியானம் பண்ணிட்டு விஸ்ராந்தியாக போகலாம். அங்கே ஒரு 15-20 குரங்கு அங்கே அது தொங்கின்னு இருக்குது. அம்மாவுடைய மடிகை பிடிச்சிட்டு, அம்மாவுடைய வயத்தை பிடிச்சுன்னு தொங்கின்னு இருக்குது இந்த குட்டி குரங்கு. ஜீவன் பரமாத்மாவை தேடுற போது அதுக்கு மரக்கட்ட கிஷோர நியாயம்னு பேர். அவன் எந்த இழுப்புக்கு இழுத்தாலும் அதுக்கு ஈடு கொடுக்கணும். அவன் பொறுப்படுத்திக்க மாட்டான், நாம் தான் பொறுப்படுத்திக்கணும். தாய் குரங்கு பொறுப்படுத்திக்காது. இது நமக்கு ஒத்தே வராது. அவன் வாஸ்தவத்திலேயே நம்மளை பரீட்சை பண்ணுறதுன்னு ஆரம்பித்தா நம்மளால் தாங்கவே முடியாது. நம்ம ஒன்றும் சுவாமி ஒன்றும் நம்மளை சோதிக்கலை. இன்சிடென்ட்லி இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விடுறேன். நம்ம கஷ்டம் வரும்போது சுவாமி என்ன ரொம்ப சோதிக்கிறாருன்னு ரொம்பவே புலம்பி நாம் கேள்விப்பட்டிருக்கோம். நாமே அந்த மாதிரி புலம்பி இருக்கலாம். இனிமேலாவது அப்படி அந்த வார்த்தையை சொல்லாமல் இருக்கணும். மகான் சிவன் சார் தன் புஸ்தகத்தில் எழுதியிருக்கார், தெய்வ சோதனை என்பது நம்ம போன்றவர்களுக்கு அருளப்படுவது இல்லை. தெய்வ சோதனைங்கிறது ஒரு அருள், தண்டனை இல்லை, அருள். ஒரு தியாகராஜ சுவாமிகளுக்கோ, ஒரு புரந்தரதாசருக்கோ, ஒரு மீராபாய்க்கோ, ஒரு ராமதாசருக்கோ ஏற்பட்ட கஷ்டங்களில் கோட்டியில் ஒரு அம்சம் வந்தால் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியுமா? ஒன்றும் இல்லை. ஒரு 2 தும்மல் தும்பிவிட்டான், 2 இருமல் இருமிவிட்டான்னா இன்றைக்கி ஸ்நானம் வேண்டாம், ஜபம் வேண்டாம், சந்தியானம் வேண்டாம், பூஜை வேண்டாம், காஃபி வேண்டாம்னு வைக்க மாட்டான். நம்ம உடம்பை பார்த்துக்கணுமோ. அப்போ செவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும். காளிதாசனை வேறு கோட் பண்ணுவோம், சரீரவாத்தியம் சர்மசாதனம், கொஞ்சம் ஒரு காஃபி, அப்புறம் ஒரு டீ, ஒரு ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, அது இது என்னெல்லாம் இருக்கும், இதான் சான்ஸ்னு உட்காந்து சாப்பிட்டுருப்போம். நம்மளால் சின்ன ஒரு கஷ்டத்தை கூட சமாளிக்க முடியல. தியாகராஜ சுவாமிகளுக்கோ ராமதாசருக்கோ அவளுக்கு எப்பேற்பட்ட சிரமங்கள் வந்திருக்கு. இத்தனை சிரமத்துக்கு நடுவில் பகவத் பஜனத்தை ஒரு க்ஷணகாலம் கூட விடலை. அதான் முக்கியங்க. சிரமத்தில் ஹோன தலையில் கை வச்சுன்னு உட்காந்து போல பகவத் தியானத்திலே இருந்துட்டா. அதனால தான் அவள் மகான்களாக இருந்திருக்கா. நம்மால் இந்த மர்க்கட்ட நியாயம் நமக்கு சரிப்பட்டு வராது. பகவான் நம்மளை சோதிக்க ஆரம்பித்தான்னா தாக்கு பிடிக்க முடியாது. நமக்கு உகந்தது இந்த மார்ஜார கிஷோர நியாயம்தான். பூனை இதுக்கு நேர் எதிர்ப்பதம், வானரத்துக்கு நேர் எதிர்ப்பதமாக இருக்குது பூனை. தாயாருக்கு தான், தாய் பூனைக்கு தான் அவ்வளோ பொறுப்பும். குட்டி பூனைக்கு பொறுப்பு கிடையாது. பூனைக்குட்டியை பல்லால் கவ்வி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் இந்த தாய் பூனையானது. அப்போ ரொம்ப அழுத்தி பிடிச்சா காயம்பட்டுடும், ரொம்ப லேசாக பிடிச்சா கீழே விழுந்துடும் இந்த பூனைக்குட்டி. ரைட் ப்ரெஷர் அட் த ரைட் டைம் ஃபார் தி ஆப்டிமம் அமௌண்ட் ஆஃப் டைம். இத்தனை பொறுப்பும் தாய் பூனை எடுத்துக்கிறது. நான் பூனைக்குட்டி ஆட்டமாக இருக்கேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னை தூக்கின்னு போய் எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ, எப்படி நீ தான் தூக்கின்னு போகிறதுன்னு பூனைக்கு சொல்கிற போது, பகவான்கிட்ட பிரார்த்திக்கிற போது என்னை தடுத்து ஆட்கொண்டு என்னை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ நீ தான் சேர்க்கணும்னு பகவான்கிட்ட பொறுப்பை விடுற போது அது மார்ஜார கிஷோர நியாயம். இந்த 2 நியாயங்கள் சாஸ்திரங்களில் இருக்குங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி மர்க்கட கிஷோர நியாயத்தை பாகவதத்தை சொன்னாள். மர்க்காய காமம் தரதம் சிச்சிஸ்திதம் ஹையங்கவம் சௌரிய விஷங்கிதேக்ஷணம் நிரீக்ஷ பశ్చాத் சுதமாகமச்சனைகி. மார்ஜார கிஷோர நியாயத்தை பட்டத்திரி சொன்னார். வேதமார்க பரிமார்கிதம் ருஷா. அந்த வேதமார்க்கன்னு ஆரம்பிக்கிறது அந்த ஸ்லோகம். அது என்ன சுவாரஸ்யம்னா, இது 2மே வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய மார்க்கம்தான். மார்ஜார கிஷோர நியாயம், மர்க்கட கிஷோர நியாயம். வேதத்தில் சொல்லியிருக்குன்னு என்னமா தெரியும் அப்படின்னாக்க, வேதத்துடைய ஸ்வரூபமாக வந்தது ஸ்ரீமத் ராமாயணம். வேதங்கிற விருட்சத்தில் பழுத்து விழுந்த பழம் ஸ்ரீமத் பாகவதம். 5வது வேதமாக சொல்லப்பட்டது மகாபாரதம். எல்லாமே வேத சம்பந்தத்தால் தான் சொல்லியிருக்கா. நீங்கள் பாருங்க, புராண சரித்திரங்கள் முழுக்க பார்த்தேன்னாக்க ஜீவனை தேடி பகவான் வந்தது தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்சஸ். சீதை இருக்கக்கூடிய மிதிலா நகரத்துக்கு வந்து சுவாமி சீதையை விவாகம் பண்ணி போனார் தான் ராமாயணம்.
ஜனகருடைய ஆட்களோ யாரோ ஜாதகத்தை எடுத்துன்னு தசரதருடைய ராஜ்யத்தில் ஒரு 4 முறை அலைஞ்சாலும் எந்த ராமாயணத்துலையும் இருக்கிறதாக தெரியல. ராவணனுக்கு கைதியாக இருக்கக்கூடிய லங்கையில் சீதையை மீட்டுன்னு போனாள்னா பின்னாடி சரித்திரம் ராமாயணத்தில். ராமன் இருக்கக்கூடிய இடத்த தேடின்னு சீதை போனாள்னு கதை இல்லை. பாகவதத்தில் பார்த்தேன்னா ருக்மிணி இருக்கக்கூடிய குண்டினபுரத்தை தேடினான் கிருஷ்ணன் போய் கிரீஷன் வந்தாள்னு சரித்திரமே தவிர கிருஷ்ணன் இருக்கக்கூடிய துவாரகையை தேடின்னு ருக்மிணி போனாள்னு கதை இல்லை. அதே மாதிரி ஸ்காந்தத்தில் பார்த்தேன்னா பார்வதி தவம் பண்ணின்னு இருக்கக்கூடிய இடத்துல தான் பரமேஸ்வரன் மாறு ரூபத்தை பரீட்சை பண்ணி அப்புறமா ஆட்கொண்டான்னு தான் சரித்திரமே தவிர கைலாசத்தை தேடிண்டு பரமேஸ்வரத்தை தேடிண்டு பார்வதி போனாள்னு கதை இல்லை. வெள்ளி திணைப்புலங்காத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் பல ரூபங்களில் திருவிளையாடல் பண்ணான் முருகன் என்று தான் கதையை தவிர முருகனுடைய 6 படை வீடுகளில் ஏதோ ஒரு வீடை தேடிண்டு வெள்ளி போனாள்னு கதை இல்லை. இது எல்லா இடத்துலையும் பகவான் ஜீவனை தேடி வந்திருக்கான். மார்ஜார கிஷோர நியாயம் ஒரே ஒரு கேஸ் மாத்திரம், மரக்கட கிஷோர நியாயம் தேவசேனா விவாகம் மாத்திரம். தேவசேனையை முருகனுக்கு அர்ப்பணம் பண்ணணும்னு வளர்ப்பு தகப்பனாராக இருக்கக்கூடிய இந்திரன் சமர்ப்பணம் பண்ணார்னு ஸ்காந்தத்தில் இருக்குது. மீதி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மார்ஜார கிஷோர நியாயம்தான். இதனால் வேதத்துடைய சாரமாக இருக்கக்கூடிய புராணங்கள் தான் விசேஷமாக காட்டக்கூடியதாக இருக்குது. அதை சொல்லாமல் சொல்கிறார் பட்டத்திரி வேதமார்க பரிமார்கிதம் ருஷா துவாமவீக்ஷ. இது சம்ஸ்கிருதத்துடைய அழகை தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவீக்ஷேன்னு சொன்னால் பார்க்கலேன்னு அர்த்தம், அவேக்ஷனா பார்த்தாருன்னு அர்த்தம். அந்த ஈ ஏ ஆயிடுச்சுன்னா அர்த்தம் மாறி போயிடும் அடியோட. நிஷம்ய அப்படின்னு சொன்னாக்க கேட்டுன்னு அர்த்தம், நிஷாமியனா பார்த்துன்னு அர்த்தம். ஒரு கால் கூட வந்துடுச்சுன்னா அர்த்தம் அடியோட மாறி போயிடும். இதை தான் போகிற போக்கில் அப்படி கொஞ்சம் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுக்கலாம். வேதமார்க பரிமார்கிதம் ருஷா துவாம் அவீக்ஷ பரிமார்கயந்தியசௌ சந்ததர்ஷ. தினமும் பார்த்துன்னு இருக்கா குழந்தைய. இப்படி நான் சொல்ல ஆரம்பித்தேன்னா கிருஷ்ணலீலை வருஷக்கணக்காக சொன்னாலும் பூர்த்தி ஆகாது. என்ன பண்ணுறது, இன்றைக்கி என்னமோ மூடு இந்த ஸ்லோகத்தில் கொஞ்சம் ஆயம் நிற்கணும்னு சுவாமி நிறுத்தி வச்சுருக்கார், அவ்வளவுதான். நாம் நினச்சி சங்கல்பம் பண்ணி சொல்லக்கூடிய விஷயமே இல்லை இது. இப்படி பதம்பதமாக ஆரம்பித்தாக்க 1034 ஸ்லோகம் 1034 நாள் சொல்லணும் நாராயணியத்தை. அப்படி அனுகிரகம் பண்ணிருக்கார் பட்டத்திரி. இந்த கிருஷ்ணன் தினமும் பார்த்துருக்கா. தாயாரும் காத்தால் எழுந்திருக்கிறதே அது குழந்தை தூங்கின மட்டும் தினமும் பார்த்துட்டு இருக்கா. போராக்க வரைக்கும் சொப்பனத்தில் கூட குழந்தையுடைய கவலை தான். தினமும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் குழந்தையா பாலகிருஷ்ணனாக நினச்ச. இந்த பாலகிருஷ்ணனாக இருக்கக்கூடிய பிரபு இப்போ சர்வேஸ்வரனா, இந்த சர்வேஸ்வரன் தான் லீலை பண்ணிட்டு இருக்க. சர்வேஸ்வரன்னு தெரியாமல் கிருஷ்ணன்னு நினச்சி அவ இத்தனை நாளாக குழந்தையாக நினச்சா. இன்றைக்கி தேடின்னு வரும்போது பரமாத்மா ஸ்வரூபமாக ஒரு க்ஷணகாலம் மனசில் தோணிருக்கோ வருமோ தெரியல. இந்த குழந்தையை கட்ட முடியலேன்னு பின்னாடி ஒரு 2 ஷான் குறைய போகிறதானோ 2 அங்குலம் குறைய போகிறதானோ பின்னாடி அது எல்லாத்தையும் இண்டிகேட் பண்ணுற மாதிரி இத்தனை நாளாக பார்த்தது வரும் குழந்தையாக இப்போ பரமாத்மா ஸ்வரூபமே குழந்தையாக வந்திருக்காருன்னு பார்க்குறாளே அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ததர்ஷ சந்ததர்ஷ சந்ததர்ஷ சுக்ருதினி உதுகதே தியமான நவநீதமூதவேகே. பார்த்தா ஒரு உரல் அடியில் நின்றுருக்கலாம் சுவாமி. உலூகலாங்கிரேகே உபரி வியவஸ்திதம். கட்டி போட போகிறாள். எங்கே கட்டி போடுறதுன்னு அம்மாவுக்கு யோஜனை வேண்டாம். எங்கே கட்டி போடணும்னு நானே சூச்சகம் பண்ணுறேன்னு இந்த உரலோட கட்டி போடணும்னு சூச்சகம் பண்ணுற மாதிரி உரலடி நின்றுருக்கேன். கண்ணை பார்த்தாலே திருட்டு மொழி முழிக்கிறாயா. சௌரிய விஷங்கிதேக்ஷணம் இவன் தான் இருக்கான்னு பார்த்தா கண்ணை பார்த்தா தெரியறது. வந்துவிட்டா அம்மா கிட்டக்க வந்துவிட்டா. உரலடியில் நின்றுருக்கான் சுவாமி. நிற்கிறதா ஓடுறதா ஞாபகச்சன்ன திஷ்டம். இந்த டைலமா கண்டினியூஸ். கிட்டக்கு வந்துவிட்டா. இனிமேல் யோஜனை பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ரா இன்ஸ்டிங் டேக்ஸ் ஓவர். டக்குன்னு ஓடினாள். கோபி அன்வதாவது நயமாபயோகினாம் க்ஷமம் பிரவேஷ்டும் தபசேதிதம் மனஹா. பின்னாடியே ஓடினாலாம். ஓடினவள் யசோதேன்னு சொல்ல பிரம்மனிஷ்டாள். ஒரு இடைய பெண் ஓடினாள். எந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை பார்க்கறதுக்காக ஆயிரக்கணக்கான வருஷங்கள் மகான்கள் ஞானிகள் மகர்ஷிகளெல்லாம் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கரைச்சி குடித்து பஞ்சாக்னி மத்தியதையும் ஜலமத்தியதையும் கடுமையாக தபஸ் பண்ணி சரீரத்தை காயக்லேஷ நியமங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணி சரீரத்தை ரொம்ப வருத்தின்று தேடுவாளோ அப்பேற்பட்ட பிரபுவை போய் கட்டி போடணும்னு நினைச்சாலே சாதாரண ஒரு பாமர புத்தியை காட்டுட்டாலே. கோபி அன்வதாவது நயமாபயோகினாம். யோகீஸ்வரர்களுக்கு கிடைக்கல. நயமாபயோகினாம் க்ஷமம் பிரவேஷ்டும் தபசேதிதம் மனஹா. பின்னாடி ஓடுறாள் யசோதே. முன்னாடி குழந்தை ஓடுறான். குழந்தைகளுக்கு ஈடு கொடுத்து பெரியவா ஓட முடியுமா? எப்போதுமே அவளுக்கு குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி
இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் லெவல். அதை நம்மளால் மேட்ச் பண்ண முடியாது. அந்த வயசாக இருக்கும்போது நாம் அப்படி ஓடி இருப்போம். இப்போ நிச்சயமாக ஓட முடியாது. 2 நாள் முன்னாடி வேறு ஒரு எக்ஸாம்பிள் வேறு ஒரு கான்டெக்ஸ்டில் சொன்னேன். பேச்சு பின்னாடி ஓட முடியல. தாத்தா பாட்டி இங்கேயும் ரிட்டைர்மெண்ட் ஹோமுக்கு வந்துட்டா, பிள்ளையோட இல்லை. ஏன்னா இந்த பேச்சு பின்னாடி ஓட முடியல. 70 வயசு ஆயிடுச்சு பாட்டிக்கு, 7 வயசு பேத்தி, ஓட முடியல. அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஓடுறா, சுவாமி ஓடி வந்துவிட்டான், நேராக ததிபாண்டனுடைய கிரகத்தில் உள்ள நுழைஞ்சுட்டான். இது நேரடியாக பாகவத்திலையோ நாராயணியத்திலையோ இல்லை. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடி பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார்னு ஒரு திவ்யகவி, அவள் ரொம்ப அழகாக ஒரு பாசுரத்தில் இதை அனுபவிச்சிருக்காள். ததிபாண்டன் ஒரு குயவனவர். தயிர் தாழின்னு அர்த்தம். ததிபாண்டம்னா தயிர் தாழின்னு அர்த்தம். தயிர் தாழி பண்ணி விற்கிறது தான் வேலை. வயசாகிடுச்சு, 80 வயசு இருக்கும். தயிர் தாழியே ஒரு மனுஷனுக்கு பேராக வருமா அப்படின்னாக்க கொஞ்சம் நினச்சி பாருங்க. பாம்பேயில் தான் அந்த காலத்தில், இப்போ தானே இந்த ஜெப்டோ என்னெல்லாமோ சொல்கிறாளோனோ, டெலிவரி இன் 10 minutes அதெல்லாம் சொல்கிறா. அதெல்லாம் இப்போ தான் சமீப காலத்துக்குள்ளே வந்தது. ஒரு 2 தலைமுறை முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒன்றுனா ஃபிசிக்கலாக போய் வேண்டு வரணும். அங்கே 3ஆவது மாடியில் ஒரு குடுத்தனம் இருந்துட்டுருக்கா. ஏதோ ஃப்ளாட். பாம்பேயில் தான் முதல்ல இந்த ஃப்ளாட்டெல்லாம் வந்தது. 3 மாடி மட்டும் லிஃப்ட்டு தேவையில்லைன்னு இருந்தது அந்த காலத்தில். லிஃப்ட்டு போட்டால் எக்ஸ்ட்ராவாக லட்சக்கணக்காக ரூபாய் ஆகும்னு 3 மாடியோடு நிறுத்திடுவோம். இப்போ தான் எங்கே பார்த்தாலும் ஸ்கை ஸ்கேப்பர்ஸ், ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் 7-8 எஸ்கலேட்டர்ஸ். எங்கே ஏறணும் ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது. யாரோ அவள் கூட்டின்னு போனால் உண்டு, இல்லைன்னா நம்ம முழிச்சுட்டு இருப்போம் யானி காஞ்சி பாப்பானே, எங்கே ஏறணும் எங்கே இறங்கணும் ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது. மாடர்ன் ஃப்ளாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பிரைம் மினிஸ்டர் பார்த்துடலாம் போல் இருக்குது. நம்ம ஃப்ரெண்டை பார்க்க முடியறது இல்லாங்க. அவன் செக்யூரிட்டி அவன் கார் நம்பர் நோட் பண்ணிக்கிறான், அவன் மொபைல் நம்பர் கேட்குறான், அவன் பேர் என்னென்னு கேட்குறான். பொண்ணை கொடுக்க போகிறானா, இந்த பொண்ணை வாங்கிக்க போகிறானா, நம்மத்துலேருந்து அவ்வளவு டீட்டெயில்ஸ் கேட்டுருவான், ஜாதகம் முழுக்க கேட்டுடுறான். அவனை சொல்லி குத்தம் இல்லை. யாரோ ஒருத்தன் துஷ்டனா, ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் யாராவது ஒருத்தர் 2 பேர் இருக்கிறதுனால நியாயமாக இருக்கக்கூடிய சாதாரணமாக இருக்கக்கூடிய மனுஷாலும் we have to submit ourselves to this security protocol. அந்த காலத்தில் 3 மாடி மட்டும் லிஃப்ட் வேண்டான்னு இருந்தது. 3 மாடியோடு நிறுத்திடுவா. 3ஆவது மாடியில் இருக்கா இந்த அம்மா. கீழே தள்ளு வண்டியில், இப்போவும் தள்ளு வண்டியில் இங்கேயும் வருது, அது கரிகாக தான் வந்துட்டுருக்கு. அவன் தள்ளின்னு வரான். அவன் என்ன பண்ணுவான், அங்கேருந்து நான் சின்ன வயசில் பாம்பே இருந்ததுனால அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன், அவ்வளோதான். அங்கேருந்து பேண்டின்னு கூப்பிடுவோம். பேண்டினா வெண்டைக்கான்னு அர்த்தம். அவன் கோச்சிக்க மாட்டான். எனக்குன்னு ஒரு பேர் வைக்கலையா எங்கள் அப்பா அம்மா, என்னை போய் வெண்டைக்கான்னு கூப்பிடுறது, ஆளுன்னு கூப்பிடு. ஆளுன்னு கூப்பிட்டா உருளைக்கிழங்குன்னு அர்த்தம். எனக்கு என்ன உருளைக்கிழங்கா, எனக்கு பேராது. அவங்க எப்படி நீ என்ன வேணால் கூப்பிட்டுக்கோ, எனக்கு ஒரு 10 ரூபா லாபம் கிடைச்சா போகிறோம், ஏதாவது வியாபாரம் ஆனால் போகிறோம். அது ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக என்ன பண்ணுவாங்க, அங்கே கூப்பிட்ட உடனே அந்த சத்தமாக தான் கேட்கும், நிறுத்திடுவான். நிறுத்தினா வண்டியை நிறுத்திட்டான்னா மேலேருந்து ஒரு பிளாஸ்டிக் பாஸ்கெட்டில் ஒரு பேப்பரில் எழுதி என்ன வேணுங்கிறத அப்படியே இறக்கிடுவோம் கீழே. ஒரு அதுக்குன்னு ஒரு கயிறு ரெடியாக வச்சுருக்கா. தினம் வாங்க வேண்டியிருக்கணும். இவளுக்கு 3 மாடி ஏறி இறங்குறது அது மிச்சம். இதெல்லாம் நான் சில இடங்களில் அப்படி கணக்கு போட்டு பார்த்துருக்கேன். ஒரு 2ஆவது மாடியில் போயிட்டு வர்றதுக்கு ஒரு டைம் போயிட்டு வந்தாக்க 72 படி நான் கணக்கு போட்டிருக்கேன். 36 படி. ஏன்னா ஒரு சைடு ஆஃப் த ஸ்டேர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 9 18 18 × 2 2ஆம் மாடினாக்க 36. போயிட்டு இறங்கி வந்துட்டால் 70. நல்ல எக்ஸசைஸு. 4 டைம் போயிட்டு வந்தாக்க வெயிட் குறையும், உடம்பு நல்லா இருக்கும். ஒரு அப்படியே பாயிண்ட். 10 டைம் ஏறி இறங்கினாக்க ஓச்சலாக தான் இருக்கும். அந்த அம்மா அங்கேருந்து போட்டுடுவேன். இவன் அந்த பேப்பரை பார்த்துட்டு அதுக்கு வேணுங்கிறத போட்டாக்கா மேலே போய்டும். அடுத்தாப்பில் பாஸ்கெட் போடுவது பணம் கேஷ். அன்றைக்கி தான் இந்த ஜிபேலாம் கிடையாது, கேஷாக தான் கொடுத்தாகணும். அதுவும் வெண்டைக்காய் வைக்கிறவன்ட்ட கரிகாய் வைக்கிறவன்ட்ட போய் கேஷாக தான் கொடுத்தாகணும். கேஷ் வந்துடும். இந்த மாதிரி அவன் என்ன விற்கிறானோ அது அவனுக்கு பேராக போயிடுச்சு. அந்த மாதிரி இவர் தயிர் தாழிகள் தான் விற்றதுனால ததிபாண்டன்னு பேர் வந்துடுத்து இந்த வயசான கிழவருக்கு. ஒரு நாளைக்கு பானைகள் தான் விற்றுட்டு வரக்கூடிய வழியில் ஒரு கோபி கேட்ட கொஞ்சம் போல் ஒரு கொட்டைப்பாக்கு வெண்ணெயை வாங்கிட்டு வந்துட்டுருக்கார். பகவான் அந்த திரும்புகிற இடத்துல 3 வயசு குழந்தை அப்படி நின்றுருக்கு. இந்த குழந்தைய பார்த்த உடனே அவனுக்கு என்ன தோணுச்சோ தெரியல. வயசாகிடுச்சு நமக்கு, இனிமேல் இந்த வெண்ணெயை சாப்பிட்டா என்ன பண்ண போகிறோம், இந்த குழந்தை கொடுத்தா அது சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்குமேன்னு குழந்தைகிட்ட கொடுத்துட்டோம். தான் சாப்பிட்ணுன்னு வாங்கிட்டு வந்த வெண்ணெயை குழந்தைகிட்ட கொடுத்துட்டார். சுவாமி கடுக்குன்னு சிரிக்கிறார், வெண்ணெயை வாயில் போட்டுவிட்டார். 2 பேருக்கும் பரம சந்தோஷம். அடுத்த நாள் அதே மாதிரி வெண்ணெய் கொஞ்சம் வாங்கிட்டு வரார்.
அன்னைக்கு வேலை முடிஞ்சு பானைகள்லாம் வித்துட்டு வேண்டு வரும்போது மறுபடியும் சொல்லி வச்சாப்பில் காத்துருக்கான் சுவாமி. மறுபடியும் இந்த வெண்ணெய் கொடுத்தேன். இப்படி கொஞ்ச நாளாக ஒரு பாண்டிங் வந்துவிட்டு இந்த குழவனுக்கும் கிழவனுக்கும், தமிழில் செந்தமிழில் குழவன் தான் குழந்தை, சின்னவன் அர்த்தம். வயசு செந்தவனுக்கு குழவன்னு பேர், கிழவன் எல்லாருக்கும் தெரியும். இந்த குழவனுக்கும் கிழவனுக்கும் ஒரு பாந்தவியம் ஏற்பட்டு கொடுத்து அவன் ததிபாண்டனுடைய கிரகத்தில் சுவாமி டக்குன்னு நுழைஞ்சார். அம்மா துரத்துட்டு வராளோன்னு, ததிபாண்டா என்னை கொஞ்சம் காப்பாற்றணும், எங்கள் அம்மா ரொம்ப கோபமாக இருக்கா, நானாவது உன்னை காப்பாற்றுறதாவது, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாத, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ பெரிய பானைகள்லாம் பண்ணி வச்சுருக்கேனோ, ஒரு பானைக்குள்ளே நான் உள்ளே புகுந்துக்கிறேன், அப்புறம் நான் பார்த்துக்கிறேன், அது பானையை கொஞ்சம் தூக்கி விட்டால் போகிறோம், நான் உள்ளே நுழைஞ்சிக்கிறேன். டக்குன்னு உள்ளே நுழைஞ்சுட்டார். பின்னாடியே 2 நிமிஷம் கழித்து யசோதை எங்கேருந்து வந்தா. ததிபாண்டா, என் கிருஷ்ணன் வந்தானே, இந்த பக்கம் வந்தானே, பார்த்தியான்னார். இதுக்கு தர்ம சங்கடம்னு பேர். பார்த்தேன்னு சொன்னால் தன்னை ஆசிரியிச்சு வந்த ஒருவனை காட்டி கொடுத்த தோஷம், பார்க்கலேன்னு சொன்னாக்க போய் சொன்ன தோஷம். என்ன பண்ணுறது? மௌனத்தை கலவோ நாஸ்தி, மௌனமாக இருந்துட்டான். 4 முறை ததிபாண்டான்னு கூப்பிட்டு பார்த்தா பதில் சொல்லலை. ரொம்ப வயசாகிடுச்சு, காது கேட்காமல் போயிட்டு போல் இருக்கு. தானாக கிருஷ்ணன் வருவன்னு கிரகத்துக்கு வந்துட்டா. அம்மா அந்த பக்கம் மறைஞ்சு போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே உள்ளேருந்து பானையை தட்டினான் சுவாமி. ததிபாண்டா வெளியில் விட்டுடும். ததிபாண்டன் பார்த்தான், நீ பிடிபடாதவன் பிடிபட்டுருக்க, அவளை சுலபத்தை விட்டுவிட முடியுமா? நீ எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும்னா. அந்த காலத்தில் ஒரு 100-150 வருஷம் முன்னாடி பர்யந்தம் கூட நம்ம தேசத்தில் பெரும்பாலான ஜனங்கள் தேவர் இல்லிட்ரேட், அவளுக்கு கைத்து கூட போட தெரியாது. ஆனால் தே ஹேட் லாட் ஆஃப் நேட்டிவ் விஸ்டம். இப்போ லிட்ரஸி நிறைய வந்துடுத்து, கொஞ்சம் சென்ஸ் கொஞ்சம் அன்காமனாக போயிடுச்சோ அப்படின்னு கவலைப்படும்படியாக இருக்குது. பல இடங்களில் பார்த்தேன்னா ஒவ்வொரு காரியங்கள் நடக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கும்போது சந்தேகப்படும்படியாக இருக்குது. அவன் ரொம்ப கெட்டிக்காரன், அவன் எழுத படிக்க தெரியாது, ஆனால் நேட்டிவ் விஸ்டம் ரொம்ப இருந்தது. எனக்கு நீ ஒரு வரம் கொடுக்கணும் தான். சுவாமி பார்த்தா, வரமாவது நானாவது உனக்கு கொடுக்குறதாவது, நான் சின்ன குழந்தை, எனக்கு என்ன தெரியும், இந்த ஏமாத்து வித்தியெல்லாம் என்கிட்ட வேண்டாம். எனக்கு வரம் கொடுக்கக்கூடிய சக்தி இருந்தால் எங்கள் அம்மாவுடைய கோபத்துலேருந்து என்னை காப்பாற்றிக்கிற மாதிரி நானே எனக்கே வரம் கொடுத்துருக்க மாட்டேன்னா அவன். சுவாமி கேட்டார், இந்த கதையெல்லாம் வேண்டாம், எனக்கு நீ வரம் கொடுத்தா நான் அந்த பானையை தூக்கி விடுறேன். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், வேறு வழியே இல்லை. சரி, என்ன வரம் வேணும்னா சுவாமி, எனக்கு வைகுண்டம் வேணும்னா, ஏதோ ஒரு தயிர்த்தாழி வேணும்னு கேட்குற மாதிரி சுலபமாக வைகுண்டம், பெரிய விஷயத்தை போய் கேட்டுவிட்டே, உனக்கு என்ன கர்மயோகமா, பக்தி யோகமா, ஞான யோகமா, என்ன இருக்குது, என்ன யோகிதை இருக்குது, நான் எப்படி கொடுக்க முடியும் வைகுண்டத்தானே? எனக்கு இந்த பெரிய வார்த்தை யோகம் என்னமோ சொல்கிறேப்பா, எனக்கு அந்த பெரிய வார்த்தையெல்லாம் எனக்கு தெரியாது. உங்கள் அம்மா கோபத்துலேருந்து உன்னை காப்பாற்றினேனா, இந்த ஒரு புண்ணியம் போகாதா எனக்கு வைகுண்டம் கொடுக்கறதுக்கு? இது கேட்ட உடனே சுவாமியால் பதில் சொல்ல முடியல. சரி, கொடுத்தேன்னு விட்டாள். சரி, வெளியில் பானையை தூக்குப்பா, நான் வெளியில் வரணும். நான் என்ன அவ்வளோ சுயநலக்காரன்னு நினச்சியா? நான் மாத்திரம் வைகுண்டம் போனால் போருமா? கூட பிறந்த வாழ்க்கை தான் வேண்டாமான்னு. என்ன ஒரு 3-4 பேர் இருக்க போகிறா கூட பிறந்தவா, கொடுத்தேன்னு விட்டாள் சுவாமி. சரி, எத்தனை பேர்னு அப்புறமா முள்ள கேட்டாள். அவங்க எத்தனை பேர் கூட பிறந்தவான்னு கேட்டால், யாரும் ஊரே யாவரும் கேடுங்கிற. என்ன பண்ணுவேங்க, வைகுண்டத்துக்கே எக்ஸ்டென்ஷன் கட்ட முடியாது இருக்கும் போல் இருக்க தெரியல. சரி, வெளியில் விடுப்பா, நான் மூச்சு முட்டுறது, எனக்கு பானைக்குள்ளே இருக்க காற்று போக மாட்டேங்கிறது, எத்தனை நாள் நான் அதை காற்றை வச்சுன்னு மூச்சு விட்டு இருக்க முடியும்? கிருஷ்ணா, எதுவாக இருந்தாலும் 3 முறை பண்ணிவிட்டா அது ஸ்திரமாகிடுறது. 2 வரம் கொடுத்துட்டேன், 3ஆவது ஒரு வரம் கொடுக்கணும். இந்த தயிர்த்தாழிக்கு நீ வைகுண்டத்தை கொடுக்கணும். தயிர்த்தாழி இருந்ததுனால தானே உங்கள் அம்மாவுடைய கோபத்துலேருந்து காப்பாற்ற முடிஞ்சது. தயிர்த்தாழிக்கும் கொடுக்கணும்னா கொடுத்தேன்னு விட்டாள் சுவாமி. இதை நினச்சி அப்படியே ஆச்சரியப்பட்டு, அற்புதமான பாசுரம் பிள்ளை பெருமாளைங்காருடைய பாசுரம். சிந்திக்க நெஞ்சு இல்லை நான் இல்லை நாமங்கள் செப்ப, நின்னை வந்திக்கமே இல்லை வந்து இது போதும் மெய்மா மலர் உடைசூர் அரங்கா, ததிபாண்டன் உன்னை சந்தித்த நாள் முத்தி பெற்றது என்னோ தயிர்த்தாழியுமே. அந்த தயிர்த்தாழிக்கு உன்னை நினைக்கிறதுக்கு ஒரு மனசுன்னு இருந்ததா? ஒரு நாமாவை சொல்கிறதுக்கு ஒரு நாக்குன்னு ஒன்று இருந்ததா? இல்லை உன்னை நமஸ்காரம் பண்ணுறதுக்கு ஒரு சரீரம் தான் இருந்ததா? மனசு, வாக்கு, சரீரம் 3ம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய தயிர்த்தாழி ததிபாண்டன் உன்னை சந்திச்சாங்கிற ஒரே காரணத்தால் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைங்கிற ரீதியில் ததிபாண்டன் ஒருத்தனை வியாஜமாக வச்சுட்டு தயிர்த்தாழிக்கு முதற்கொண்டு மோட்சத்தை கொடுத்தீங்க. சிந்திக்க நெஞ்சு இல்லை நான் இல்லை நாமங்கள் செப்ப,
நின்னை வந்திக்கமே இல்லை வந்து இருபோதும் மெய்மா மலர்ப்பூம் பந்தித்தடம் புடைசூழ் அரங்கா ததிபாண்டன் உன்னை சந்தித்த நாள் முத்தி பெற்றது என்னோ தயிர்த்த ஆழியுமே. முள்ள பானையை தூக்கினான் திதிபாண்டன். சுவாமி வெளியில் வந்தாள். யசோதை வரபடி வரட்டும் குழந்தைன்னு சொல்லி அதுக்கு போயாச்சு. முள்ள திரும்பி வரான். திரும்பி வந்தால் ஷி ஹாஸ் நாட் ஃபர்காட்டன் தி என்டையர் எபிசோட். காத்துன்னு இருக்கா குழந்தை எப்போ வரப்போகிறா, குழந்தைய சிக்ஷிக்கணும்னு சொல்லி கையில் ஒரு பெரம்பை வச்சுன்னு காத்துருந்தாலாம். பெரம்பை பார்த்த உடனே இவனுக்கு தான் டக்கு டக்கு டக்குன்னு இந்த முகபாவங்கள்லாம் நினச்சா மாறும். அது ஒன்றும் அதுக்காக இவன் ஒன்றும் சிரமப்பட வேண்டாம், ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம், தானாக மாறும். பயந்தவனை போல இருக்கா குழந்தை, பயந்துன்னு இருக்கான். அந்த பாவம் அது வேஷமாக போட்டுன்னு இருக்கான் சுவாமின்னு தெரியாமல் நிஜமாகவே குழந்தை பயந்துன்னு இருக்கான்னு நினச்சின்னு என்ன பண்ண, கையில் இருக்கக்கூடிய பெரம்பை கீழே வச்சுட்டு ஒரு கயிறு எடுத்துட்டாலாம் கட்டி போடுறதுக்காக. தெக்வா எஷ்டிம் சுதம் பீதம் விக்யாய அர்பகவத்சலா ஏஷகிரதம் புத்தும் தாஹம்னா தத் வீரிய கோவிதா. யாரை கட்டணம் நினச்சா தெரியுமா? நச்சாந்தர்ன பகிர்யஸ்ய ந பூர்வம் நாபி சாபரம் பூர்வாபரம் பகிஷ்சாந்தः ஜகதோயோ ஜகச்சயः. எந்த பிரபுவுக்கு உள்ளோ வெளியிலையோ வனமோ இடமோ மேலோ கீழோ கிடையாதோ, உலகத்துக்கு முழுக்க எந்த பிரபு தானே உள்ளாக வெளியாக வளமாக இடமாக மேலாக கீழாக இருப்பனோ அப்பேற்பட்ட பிரபுவை கட்டி போடணும்னு நினச்சாலாம். அது சாதாரணமான கயிறு இல்லை, ரொம்ப இத்து போன கயிறு. முதல்ல மாடு கட்டுறதுக்காக எடுத்துன்னு இருக்கா. அப்புறம் கொஞ்ச நாள் ஆன உடனே மாடை கட்டி நிறுத்த முடிகிற இந்த கயிறு. அந்த கயிறு தினம் ஒரு இடத்துல முடிச்சு போடுற இடத்துல கொஞ்சம் இத்து போயிடுச்சு. கன்றுக்குட்டி கட்டுறதுக்காக எடுத்துட்டா. கொஞ்ச நாள் ஆச்சு, கன்றுக்குட்டியும் பெருசாக போயிடுத்து, இது இன்னும் கொஞ்சம் இத்து போயிடுத்து கயிறு. ஒரு வயசு கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னாக்க ஃபுல் க்ரௌண்ட் மாடாட்டமாக இருக்கும். அதை தான் போய் மாட்டுக்குட்டி கவனித்து பார்த்தா தான் தெரியும். ஒரு வயசு குழந்தை ஃபுல் க்ரௌண்ட் இடத்துல இருக்காது. ஆனால் அங்கே அந்த ப்ரப்போர்ஷன் ஆஃப் க்ரோத் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது மாடுகளுக்கெல்லாம். ஒரு வயசு தாயார் பக்கத்தில் அந்த கன்றுக்குட்டி இருக்கும். அந்த கொம்பை வச்சுன்னு தான் கண்டுபிடிக்கணும் அது கன்றுக்குட்டி, அது தாய் மாடுங்கிறது கொம்புடைய தங்கத்தை வச்சுன்னு தான் கண்டுபிடிக்கணும். சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 80% அந்த தாயாரோட சைஸுக்கு வந்துடுத்து ஒரு வயசு குழந்தை அந்த கன்றுக்குட்டியும் பெருசாக போயிடுத்து, இந்த கயரும் இத்து போயிடுச்சு. அது அப்போ தான் யூஸ் அண்ட் த்ரோ எக்கானமி கிடையாது, ரீசைக்கிள் பண்ணிகிட்டே இருக்கணும், ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் மற்ற சுற்றி தயிர் கிடைக்கிறதுக்காக எடுத்துருந்தா அந்த கயிறை. முதல்ல மாடை கட்டுறதுக்காக வச்சுருந்தா, அப்புறம் கன்றுக்குட்டி கட்டுறதுக்காக வச்சுருந்தா, அப்புறம் மற்ற சுற்றி தயிர் கிடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணால் அந்த மற்றையும் ரொம்ப நாளாக கடைஞ்சி மற்ற கூட பிடிச்சிக்கிறதுக்கு திராணி இல்லாமல் அவ்வளோ இத்து போன கயிறு. அத்து இருக்கணும் குழந்தைக்கு, இத்து போன கயிறு போடும்னு சொல்லி பழந்தாம்புங்கிறது ஆழ்வாருடைய வாக்கு. அதிரும் கடல் நிறவண்ணனை ஆய்ச்சி மதுர முலை ஊட்டி வஞ்சித்து வைத்து பதறப்படாமே பழந்தாம்பால் ஆர்த்த உதரம் இருந்தவா காணீரே ஒளிவடையீர் வந்து காணீரேகே. அது ரொம்ப மகானுடைய வாக்கம். ஆழ்வாருடைய வாக்குன்னா சாதாரணமான வாக்கா? தெர் இஸ் மோர் தென் வாட் மீட்ஸ் தி ஐ. பழந்தாமனா ரொம்ப பழமை. இத்த சொன்னேனே, ரொம்ப இத்து போன கயிறுங்கிறது ஒரு அர்த்தம். ரொம்ப பழமையான கயிறு, பகவானை கட்டக்கூடிய கயிறு. பக்தி என்ற பாசத்தால் கட்ட போகிறாள். பந்துமிச்சதி யமேவ சஜ்ஜனஹா தம்பவந்தமயி பந்துமிச்சதி சா நியுஜ்ய ரசனா குணான் பகூன் ஜங்குலோ நமகிலம் நிரீட்சதா. எந்த பகவான பந்துங்கிற வார்த்தையில் வச்சு ஸ்லேடையாக பேசியிருக்கார். எந்த பகவான பந்துவை அடையணும்னு எல்லாரும் மகான்கள்லாம் ஆசைப்படுவாளோ அந்த பகவானை கட்டணும்னு ஆசைப்பட்டாலும். முதல்ல சொன்ன பந்து நவுன், பாந்தவன் அர்த்தம், வேண்டியவர்னு அர்த்தம். ரெண்டாவது சொன்ன பந்துங்கிறது வர்பா வரும்போது கட்டுறதுன்னு அர்த்தத்தை கொடுக்கும். எந்த பகவானை பந்துவா அடையணும்னு ஆசைப்படுவாளோ மகான்கள் எல்லாம் அந்த பகவானை கட்டணும்னு நினச்சிட்டு ஒரு பழைய இத்து போன கயிறை கொண்டு வந்தாள். அந்த கயிறை உரலோடு சேர்ந்து சுற்றினா இதே பிராசத்தை இதே ஸ்லேடைய சுவாமி தேசிகன் கையாளுற. முகுப் பிரவருத்தம் நவநீத சௌர்யே வத்சான் விமுஞ்சந்த மதோகாலே உலூகலே குத்ரச்சிதாத்த புண்ணியே பந்தும் சதாம் பந்துமியே ஷமாதா. ஒரு ரொம்ப புண்ணியம் பண்ண உரல்ல இந்த கிருஷ்ணனை கட்டி போடணும்னு நினைச்சாலே ஈஷா ஆசைப்பட்டாள்னு அர்த்தம். அந்த உரதான் நான் இருக்கப்படாதா? பகவானுடைய திவ்ய சரீரத்துடைய ஸ்பர்ஷம் கிடைச்சிருக்குமே, ஸ்பர்ஷ தீட்சை கிடைச்சிருக்குமே. உலூகலே குத்ரச்சித் ஆத்த புண்ணியே பந்தும் சதாம் பந்துமியே ஷமாதா.
ஒரு கயிறு எடுத்து சுற்றினா உரலோடு சேர்ந்து குழந்தையோட வயத்தையும் சேர்த்து சுற்றினா 2 அங்குலம் குறையிறது. இன்னொரு கயிறை கொண்டு வந்தால் முதல் கயிறோடு சேர்த்து ஒரு முடிச்சு போட்டால் இன்னொரு ரவுண்டு சுற்றினா அந்த உரலோட இந்த 2 அங்குலம் குறையிறதுங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. பந்தும் சதாம் பந்துமியேஷ மாதா, இங்கே ஜங்குலோனம் அகிலங்கிரேக்ஷதா. ஒரு மகாராஷ்டிர வார்க்கரி சம்பிரதாயத்தை சேர்ந்த ஒரு பரம பக்தருடைய சரித்திரம் இங்கே ஞாபகம் வருது. சூச்சகமாக சொல்லிவிட்டு 1 நிமிஷம் தான் டச் பண்ண போகிறேன். சொல்ல ஆரம்பித்து அப்புறம் இந்த தீரிக்கே முடியாது இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி ஆஷாட ஏகாதசியாக இருக்குது, பண்டநாதனுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய புண்ணியகாலமாக இருக்குது. லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்றைக்கி பண்டர்பூரில் கால்நடையாக நடந்து போயிருப்பா. வார்க்கரி சம்பிரதாயத்தை சேர்ந்தவா கால்நடையாக நடந்து போய் அங்கே அமங்கம் பாடிட்டு விட்டலை தரிசனம் பண்ணிட்டு இருப்பா. நரஹரி சோனாருங்கிறவர் அவர் பரம சிவபக்தராக இருந்தவர். விஷ்ணுவை கண்ணால் கூட பார்க்க மாட்டேன்னு இருந்தவர். அவர் பகவான் தடுத்து ஆட்கொண்டார். அந்த வேறு ஒரு ஊரில் வேறு ஒரு ஊர்லேருந்து ரீசெட்டிலாக இருக்கக்கூடியவர். அந்த கிராமத்தில் ஒரு பெரிய பிரபு அவருக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிவிட்டு பிரார்த்திச்சின்றார். பண்டநாதன்கிட்ட போய் பிரார்த்திச்சின்றார், குழந்தை பிறக்கட்டும், உனக்கு சொர்ணத்தில் ஒரு ஒட்டியானம் போடுறேன்னா. குழந்தையும் பிறந்தது, சொர்ண ஒட்டியானம் ஒன்றும். இவர் சோனார்னு சொன்னாக்க ஜுவல்லர்னு நம்ம சொல்கிறோமோனோ தட்டான்னு சொல்லுவாள். அங்கே மராட்டியில் அது சோனார்னு சொல்லுது. ப்ரொஃபஷனே தட்டான் தொழில் தான் அவருக்கு. அவர் ப்ரொஃபஷனில் ரொம்ப காம்பிடன்ஸ் ஜாஸ்தி. அவர் தான் நன்னா பண்ணுவார்னு சொல்லி அவர்கிட்ட பண்டநாதனுக்கு பாண்டுரங்கனுக்கு ஒரு ஸ்வர்ணத்தில் அருநாள் பண்ணணும்னு வந்தால் அந்த பேரை சொல்லி நீங்கள் வராதுங்கன்னு விட்டார். அந்த பேரை சொல்லி இங்கே வராத, அவ்வளோ துவேஷம். அவ்வளோ துவேஷம் சொல்லப்படாது, அவ்வளோ சிவபக்தி. சிவனை தவிர நான் வேறு தெய்வத்தை கண்ணால் பார்க்க மாட்டேன் அப்படின்னார். அவள் பார்த்தா, நீங்கள் ஒன்றும் பார்க்க வேண்டாம், நாங்கள் அழைச்சின்னு போகிறோம், கண்ணை கட்டி அழைச்சின்னு போகிறோம், அளவு மாத்திரம் எடுத்துங்கோ, அளவு எடுத்து நீங்கள் அந்த அரணாளை பண்ணி கொடுங்கோ, உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ நாங்கள் செய்கூதியெல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் கொடுத்துட்றோம், ஆனால் நீங்கள் தான் பண்ணணும் இந்த அரணாளை. அவரும் பார்த்தார், ரொம்ப பெரிய பிரபுவாக இருக்கார், ரொம்ப பணக்காரராக இருக்கார். நாளைக்கு வாரத்தில் குடும்பத்தில் ஏதாவது கல்யாணம் கார்த்திகை விசேஷம் வந்தால் நமக்கு வியாபாரமும் நிறைய ஆக போகுது, ஒரேடியாக முறைச்சிக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு சரின்னு கண்ணை கட்டி அழைச்சின்னு போனாக்க முதல்ல என்ன பண்ணிவிட்டா, அதுக்கு கூட ஒத்துக்கலை. நீங்களே மெஷர்மெண்ட் எடுத்துன்னு வாங்கோ, நான் பண்ணி கொடுக்குறேன், வரமாட்டேன்னு விட்டேன். மெஷர்மெண்ட் எடுத்து கொடுத்தா அது ஒரு நூலை வச்சு கட்டி எடுத்துன்னு வந்தால் அந்த சைஸுக்கு பண்ணி கொடுத்துட்டார். பண்ணி கொடுத்துட்டு அங்கே போனாக்க 2 அங்குலம் குறையிறதுங்க, சரியாக வரல. அப்புறம் இவர்கிட்ட வந்தால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஒட்டி கொடுத்தார். அதை போனால் ஜாஸ்தியாக இருக்குது. திரும்பி வந்தால் மறுபடியும் கொஞ்சம் குறைக்கணும்னா. இது மாதிரி 2-3 முறை ஆன உடனே இவருக்கு ரொம்ப பொறுமை போயிடுச்சு. இது என்னையா இது, இந்த ரிப்பேர் ஒர்க்கெல்லாம் எப்போதும் வேணாம், ஒரிஜினலாக பண்ணணும்னா பண்ணிவிடலாம், சும்மா மாற்றி இது குறைக்க சொல்கிறேன் கூட்ட சொல்கிறேன். நாங்கள் தான் சொன்னோம், நீங்களே வந்தால் தான் கரெக்டாக வரும் அப்படின்னு சொன்னாக்க வேறு வழியே இல்லாமல் கண்ணை கட்டி அழைச்சின்னு போனாக்க அவர் அந்த இடுப்பில் சைஸ் பார்க்கணுமோனோ ஏதோ நூலை வச்சு பார்க்குறது பார்த்தா ஒரு பாகத்தில் பார்க்குற போது திடீர்னு ஏதோ புலித்தோல் இருக்கிற மாதிரி இருக்குது. இது என்னடா இது, புலித்தோல் நம்ம நாராயணுக்கு கிடையாதே, பரமேஸ்வரன் தானே உண்டு. கண்ணை திறந்து பார்த்தாக்க இங்கே பாண்டுரங்கன் இருக்கான், ஒரு பக்கத்தில் பரமேஸ்வரன் ஆட்டமாக இருக்கான், ஒரு பக்கத்தில் பாண்டுரங்கனாக தெரிகிறான். அன்றைக்கி பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவருடைய லைஃப்பில். வாஸ்தவத்தில் நீ நரஹரின்னு அவருக்கு பேர், நரஹரின்னா நரசிம்மன் அர்த்தம், நரஹரி சோனார்னு அவருக்கு பேர். இது பரமேஸ்வரன் வேறு இல்லை, நான் வேறு இல்லை, பாண்டுரங்கன் வேறு இல்லை, பரமேஸ்வரன் வேறு இல்லைன்னு காட்டி கொடுத்தாள். அங்கேயும் இது மாதிரி தான் அந்த அரணானது கூடுதலாக இருக்குது, குறைச்சலாக இருக்குது. இங்கே பர்மனெண்ட்டாக குறைச்சலாக இருக்குது. எத்தனை கயிறு போட்டு கட்டினாலும் வெங்குலோ நாம கீழங்கிதைக்ஷதா. இந்த லீலையிலேயே இன்னொரு பரமபக்தியுடைய விஷயத்தையும் ஞாபகப்படுத்தணும். வார்க்கரி சம்பிரதாயத்தில் வந்த ஷக்குபாயை பற்றியும் ஸ்மரணம் பண்ணோம். ஏன்னா ஷக்குபாய் ரூபத்தில் பாண்டுரங்கனே அவளுடைய ஸ்தானத்தில் கட்டுப்பட்டு இருந்தான்னு சரித்திரம். அவ்வளோதான் நான் டச் பண்ண போகிறேன். ஏன்னா மேற்கொண்டு லீலை நடக்கணும், இந்த செவ்வாய்க்கிழமைக்கு பூர்த்தி பண்ணி ஆகணும். ஷக்குபாய் சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மகாபக்த விஜயத்தில் ஷக்குபாய் ரூபத்தில் பகவானே கட்டுப்பட்டு இருந்தால் ஒரு மாட்டு பொண்ணு என்ன தான் செய்யணுமோ அத்தனை கைங்கரியங்களும் குடும்பத்துக்கு வேணுங்கிற குடும்பபரண காரியங்கள் முழுக்க ஒரு வாரத்துக்கு செஞ்சுருக்காள். இந்த அசல் ஷக்குபாய் பாண்டுரங்க தரிசனம் பண்ணுங்கிறதுக்காக அந்த ஷக்குபாய் ரூபத்திலேயே பகவான் கட்டுப்பட்டுருக்கான். இங்கே யசோதையுடைய ஒரு
பக்திக்கு யசோதையுடைய புத்திர பாசத்துக்கு கட்டுப்பட போகிறாள் சுவாமி. சக்குபாய்க்காக அது துவாபர யுகத்தில், சக்குபாயோட சரித்திரம் கலியுகத்தில். சக்குபாய்க்காக தானே கட்டுப்பட்டான் சுவாமிங்கிறது சரித்திரம். இந்த 2 அங்குலம் குறையிறது, இன்னொரு கயிறு 3வது கயிறை கொண்டு சுற்றினாக்க மறுபடியும் அந்த 2 அங்குலம் குறையிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸ்பீரியன்ட். 2வது கயிறை கொண்டு முதல் கயிறோடு முடிச்சு போட்டாலும் அந்த உரலை சேர்த்து சுற்ற வேண்டாமே, ஏற்கனவே ஒரு முறை சுற்றிருக்கேன், அப்படியே ஒரு முடிச்சு போட்டு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு முழம் நீளம் கீழே தொங்கினா தொங்கட்டுமே அந்த கயிறு, தொங்க விட்டுருக்கலாமோ. இந்த சிம்பிள் எக்ஸ்பீரியன்ஸ் தோணலை யசோதைக்கு. ஏன் தோணலைன்னா அது தோண வாண்டான்னு அவன் நினச்சான், அதனால தோணலை, அவ்வளோதான். இது 2 அங்குலம் என்னன்னாக்க நான்கிற எண்ணம் என்னுடையதுங்கிற எண்ணம், அகங்காரம் மமகாரம் தான். அது 2 இருக்கிற மட்டும் கட்ட முடியல பகவான். இது தோங்கல் மலை சொல்லக்கூடிய வியாக்கியானம். அந்த மாதிரி 2 அங்குலம் குறையிறது. போகிறா வரா, கயிறை கொண்டு வரா, மறுபடியும் சுற்றுறா, 2 அங்குலம் குறைச்சலா இருக்குது, மறுபடியும் போகிறா, மறுபடியும் ஒரு கயிறை எடுத்துகிட்டு வரா. வேர்த்து விறுவிறுத்து கொட்டுறது யசோதைக்கு. பக்கத்தாத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள்லாம் என்னமோ சத்தம் கேட்குறது, அங்கே போகிறா இங்கே போகிறா யசோதேன்னு வேடிக்கை பார்க்க வந்துவிட்டா. பார்த்தார் சுவாமி, எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் 1000 இருக்கும், பக்கத்தாத்து மாமிக்கு முன்னாடி நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி, நீ எதி அபாஷ சுகமோ விபோ பவான் சம்யத கிமு சபாஷங்கானயா ஏவமாதி திவிஜைரபிஷ்டுதோ வாதநாத பரிபாகிமாம் கதாத் நித்யமுக்த வபுரப்யகோஹரே பந்தமேவ கிருபயான்வமன்யதாக. உன்னை யாருமே கட்டுப்படுத்த முடியாது, எப்போதும் முக்தனாக இருக்கக்கூடிய நித்திய முக்தனாக இருக்கக்கூடிய பிரபு நீ கட்டுப்படணும்னு ஆசைப்பட்டிய கருணையால் தாயாருடைய பாசத்துக்கு கட்டுப்படணும்னு கட்டுப்பட்டியே உரலோடு கட்டி போட்டு விட்டேன். உரலோடு கட்டி போட்டாக்க இங்கேயே இரு, இன்னும் குறும்பு பண்ணாத அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு வேலையை கவனிக்கிறதுக்காக போனேன். சுவாமிக்கு தெரியும் இந்த மாதிரி தான் கட்டி போட போகிறான்னு தெரியும். கட்டி போட்டால் கொஞ்சம் பொழுதுபோக்கு வேணுமோனோ கொஞ்சம் வெண்ணெயை உள்ளே ஒழிச்சு வச்சுருக்கானா உரலுக்குள்ளே, அந்த உரலுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்கான். அது என்ன ஆகிடுச்சு, கிளைமேட்டில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ஹீட்டில் அந்த வெண்ணெயானது உருகி கொஞ்சம் நெய்யாக இருக்குது, அதை சாப்பிட்டுன்னு இருக்கானா. ஸ்தீயதாம் சிரமுது கதே கதேதி ஆகதா பவனமே வசாயதா பிராகுது கலபிலாந்தரே ததா சர்ப்பிரர்ப்பிதமதம் நவஸ்திதாக. தேவர்கள்லாம் ஆச்சரியப்பட்டாளாம். பாசமே இல்லாத வாழ்க்கை தான் பகவான் புலப்படுதுன்னு சாஸ்திரங்கள் தான் சொல்கிறது. ஒரு பாசத்துக்கு 2 பாசம், கையில் இருக்கக்கூடிய கயிறு ஒரு பாசம், மனசில் இருக்கக்கூடிய புத்திர பாசம் ஒரு பாசம், 2 பாசம் இருக்கக்கூடிய யசோதைக்கு நீ எப்படி தான் கட்டுப்பட்டியோ தெரியலையே. எதி அபாஷ சுகமோ விபோ பவான் சம்யத கிமு சபாஷங்கானயா ஏவமாதி திவிஜைரபிஷ்டுதோ வாதநாத பரிபாகிமாம் கதாத். தாமம்னா கயிறு, உதரம்னா வயது. வயத்தில் கயத்தால் கட்டுப்பட்டதுனால தான் அவனுக்கு தாமோதரன் இந்த திருநாமம் இந்த கட்டத்தில் தான் சுவாமிக்கு ஏற்படுறது. உதிர்ய தாமோதர இத்யபிஷ்டுதா. இந்த உரலோட கட்டுப்பட்டு இருந்தானே சுவாமி, இந்த எளிமையை நினச்சி ஆழ்வார் அப்படியே மெய்மறந்து போயிட்டார். மெய்மறந்து போய் பற்றுடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் நம் அரும் பெறல் அடிகள் மற்றொரு கடை வெண்ணெய் கடவினில் யாப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே. ஏங்கி எளிவேனுட்டாய். இந்த பாசுரத்தை நினச்சி 6 மாத காலம் அப்படியே மதுரகவி ஆழ்வார் மெய்மறந்து 6 மாதம் சமாதியில் இருக்கிற மாதிரி ஒரு நிலையை அடைஞ்சுவிட்டார். இந்த பாசுரம், அந்த ஆழ்வாருடைய பாசுரத்தை நினச்சி மதுரகவி ஆழ்வார் அப்படியே பிரமிச்சு போயிட்டாருங்கிறார். இதுதான் கண்ணினும் சிறுந்தாம்பு, இதெல்லாம் ரொம்ப பிரசித்தமான பாசுரங்கள். அந்த தாமோதரனா பகவான் இருக்கார், உள்ள வேலையை கவனிக்கிறதுக்காக போயிட்டாள். கிருஷ்ணகர்நாமதத்தில் சொல்கிறபோது சொன்னார், லீலாசக்கர் சொன்னார், கோஷ பிரகோஷ சமனாய மதோ குணேன மத்தியே பபந்த ஜனனி நவநீதச்சோரம் தத்பந்தனம் திரிஜகதாம் உதராசிரயானாம் ஆக்ரோஷகாரணமகோ நிதராம் பபூவ. ஊரில் இருக்கிறவா எல்லாரும் புகார் பண்ணுறாடே கிருஷ்ணனை பற்றி, அவள் வாயை மூடணுங்கிறதுக்காக கட்டினா இந்த சப்தம் இன்னும் ஜாஸ்தியாக போயிடுத்துனாள், புகார் ஜாஸ்தியாக போயிடுது. உள்ளே இருக்கக்கூடிய பகவானுடைய குக்ஷிக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை உலகங்களுடைய ஒரு சப்தமும் கேட்க ஆரம்பித்தோம். தத்பந்தனம் திரிஜகதாம் உதராசிரயானாம் ஆக்ரோஷ காரணமகோ நிதராம் பபூவ.
வெளியில் இருக்கக்கூடிய ஊருடைய வாயை மூடணும்னு நினச்சின்னு கட்டினா உலகத்துடைய வாயை திறந்து விட்டுவிட்டா அவ்வளோ பேரும் உள்ளே இருக்கக்கூடிய ஜகத்தில் இருக்கக்கூடிய அந்தர்யாமியாக அந்த பகவானுடைய வயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை ஜகத்துடைய ஆக்ரோஷ சப்தமும் கேட்க ஆரம்பிச்சுட்டு தத்பந்தனம் திரிஜகதாம் உதராசிரயானாம் ஆக்ரோஷகாரணமகோ நிதராம் பபூவகா. 2 பேர் குபேரபுத்திரர்கள், நலகோபுரன் மணிகிரீவன் பேர். அவள் 2 பேர் என்ன பண்ணா, தங்களை மறந்து தேவஸ்திரீகள் அப்சரஸ்திரீகளோடு சேர்ந்து தேவலோகத்தில் ஓடக்கூடிய ஆகாச கங்கையில் வஸ்திரம் இல்லாமல் ஜலக்கிரீடை பண்ணியிருந்தாள். நாரதர் அங்கே வந்துட்டார். நாரதரை பார்த்த உடனே இந்த ஸ்திரீகள்லாம் கிடுகிடுன்னு வஸ்திரத்தை எடுத்து மறைச்சு விட்டா. இவள் அப்படியே மரமட்டமாக நின்னா. இவாளுக்கு அனுக்கிரகம் பண்ணணும்னு நினச்சி ஒரு சாபத்தை கொடுக்குறார் நாரதர். அதெல்லாம் 10வது அத்தியாயம் தசமஸ்கந்தத்தில் ரொம்ப பரம வைராக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய பல ஸ்லோகங்கள் அங்கே சொல்கிறேன். இந்த சரீரத்தில் எத்தனை மோகம் இவாளுக்கு நாரதர் நினைச்சாலாம். இந்த நலகோபுரன் மணிகிரீவன் 2 பேருக்கும் குபேரபுத்திரர்களுக்கு சரீரத்தில் எவ்வளோ மோகம் இருக்குது. இந்த சரீரம் யாரை சேர்ந்தது?